Malaya, Uttara Changayu Malaya, Malaya, Nallo Padanda Malaya, Malaya, Pangunitarwadu Malaya, Malaya, Singamboli Oranguvano, Savulligal Languvano, Aramata Vanamadile, Alaguradamu Vaduvudaya, Valimiyar Vanamadile, Radamadu Than Varumbodhu, Achu Odiyudaya, Achu Vandu Odiyumbodhu, Adalu Meeri Varuvada, Valimiyar Vanamadile, Saraswati Nadikkarayil, Atangarai Odathile, Alagaradamu Varumbodhu, Odi Vanda Kudurai Rendu, Nalu Kaala Virikudayyo, Nalu Kaala Virikudayyo, Naaka Talluvane, பஞ்ச கல்யாண குதிரை ரெண்டும் அந்த குதிரை ரெண்டோ வால்மீர் வனத்துல சரஸ்வதி ஆற்றங்கரைக்கு வரும்போது வரபோது ஓடி வந்த குதிரை ரெண்டும் நாலு காலை விரிக்கின்றது, நாக்க தள்ளுகிறது. ஆமா, நாக்க தள்ளுகின்றது அல்லவா? அப்ப நான் கேட்டா சீதா பிராட்டி என்ன கேட்க அந்த அம்மா, என் கொழுந்தா இளைய பெருமாளே, இதுவரையில் நான் கண்ட சமணத்தை எல்லாம் பெருசா நினைக்கல. அம்மா, இதுவரைக்கும் நான் பார்த்த சகனம் எல்லாம் ரொம்ப பெருசா எனக்கு தெரியலையா பக்கத்துல இருக்கும்போது. ஆனா என்னையா, ஓடி வந்த குதிரை ரெண்டும் நாலு காலை விரிப்பதென்ன கொழுந்தா? நாலு காலை விரிச்சியா நாக்க தள்ளுது? குதிரையானது நாக்க தள்ளுறது. ஆமோ அமையா. அப்ப நான் மனம் பார்க்க போறது இந்த குதிரைக்கு மனம் இல்லாமல் போயிடுது. ஓஹோ, மன்னமல்லிகளுக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால என்னையா, ரதத்தை திருப்பிடுங்கோ, அயோத்திக்கு போயிடுவோம் சொன்னா சீதா பிராட்டி. ஆமா, ரதத்தை திருப்புங்க, அயோத்திக்கு போயிடாங்க அப்படின்னு சீதாதேவி சொல்லும் போது அதுக்கு இளைய பெருமாள் சில காரியங்களை சொல்றாரு. என்ன சொன்னாரு? அம்மா, அம்மா சீதாதேவி, ஓடி வந்த குதிரை ரெண்டும் பஞ்ச கல்யாண குதிரை. குதிரை இந்த ஆற்று மணலை கண்ட உடனே அமையா நாலு காலையும் சிக்கெடுக்கும் பதினி, நாலு காலையும் குதிரை சிக்கெடுக்கு. ஆமோ ஆமா, நீ கணக்கு மோதம் போடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம். ஆமோ ஆமையா, ஒரு 5 நிமிஷம். குதிரையானது படுத்து இழந்துருச்சுன்னு சொன்னா ஆமோ ஆமையா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நடக்கும். அப்புறம் குதிரை வேகமா ஓடும்ல, நல்ல வேகமா ஓடும்ல அப்படின்னு இளைய பெருமாள் அதுக்கும் பதில் சொன்னார். சரி, அதையும் உண்மை என்று நம்பினாள் சீதா பிராட்டி. அவர் பரம உள்ள ஆளுங்க. உலகத்துல பிறந்தாலும் பிறக்கலாம், பெண்ணா பிறப்பது அரிது. அம்மா, அரிது. பெண்ணாக உலகத்துல பிறந்தாலும் ஆமோ ஆமையா, அந்த சீதா பிராட்டி போல உலகத்துல எந்த பெண்ணுக்கும் வாழ்வு கிடைக்க கூடாது. அவள மாதிரி அந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்குமா? அவளை கஷ்டத்தை எல்லாம் அணிவித்துக் கொண்டிருக்கிறாள் சீதா பிராட்டி. எப்ப கஷ்டம்னா ஏகப்பட்ட கஷ்டத்தை அணிவிட்டு வெளியே கட்ட மாட்டேக்கா. அப்பொழுது மத்தியானம் 1 மணி ஆயிடுது. மத்தியானம் 1 மணி ஆச்சு. நேரமோ உச்சி வெயில் அடிக்கும் போது, உச்சி வேணல் வெயில் அடிக்கின்ற போது ரதத்தை விட்டு சீதா பிராட்டியும் இளைய பெருமாளும் அப்படி கீழே இறங்குறாங்க. 2 பேரும் இறங்குறாங்க. 2 பேருக்குமே பசி எடுக்கிறது. 2 பேரும் பசி இருக்கும்ல, வெயில் வந்திருக்காவுல. அவர்கள் கொண்டு வந்த கட்டுச்சாதத்தை உரைத்து 2 பேரும் ஆத்து மணலில் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. 2 பேரும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு தண்ணீரை கோரி குடித்தார்கள் 2 பேரும் ஆத்தாங்கரையில். அம்மோ அமையா, அப்ப சாப்பிட்டு முடித்த உடனே சீதா பிராட்டிக்கு என்னாச்சு நமக்கு? அவளோ கர்ப்பத்தோடு வந்திருக்கிறாள், சூலோடு வந்திருக்கிறாள் அல்லவா? இருக்கிறாள் அல்லவா? கிட்டத்தட்ட அயோத்தியிலிருந்து வால்மீர் வனத்துக்கு வருவது வரைக்கும் 40 கிலோமீட்டர் தூரம். 40 கிலோமீட்டர் இருக்கும்ல ஐயா?
அவ்வளவு நேரமும் ரதத்துல வந்திருக்காள் அல்லவா? இப்ப அவ்வளவு தரம் வண்டியில உட்காந்துருக்காளா? ரதமானது பள்ளம் மேடு ஏறி இறங்கி வந்ததுனாலே சீதாபிராட்டிக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அழுத்து போச்சு. நம்மளுக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்காங்க. வால்மீகி வனத்துல சரஸ்வதி ஆத்தாங்கரையிலே ஒரு அழகான மருத மரம், ஒரு மருத மரம் இருக்கு. சைசாவுள்ள மரம், பழைய மரம், பெரிய மரம், மருத மரம். அல்ல சைசாவுள்ள மரம் இல்லையா? அந்த மரத்துக்கு அருகாமையில இளைய பெருமாள் மணல்ல உட்கார்ந்து இருந்தார். இளைய பெருமாள் மணலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இளைய பெருமாள் மணலில் உட்கார்ந்து இருக்கும் போது ஐயா ராமன் தேவியான சீதா பிராட்டி சரி உடம்பெல்லாம் ரொம்ப அழுத்து போய் ரொம்ப டயர்டா இருக்கா. இளைய பெருமாள் மடியிலே தலைய வைத்து தூங்கி விட்டாள் சீதா பிராட்டி. ஐயோ விவரம் தெரியாம மடியில படுத்தாள. அவ குழந்தனாவா எண்ணி இருக்கா, குழந்தையா நினைச்சிருக்கா. ஆமா, குழந்தை நினைக்கல, குழந்தையா நினைச்சுதான் படுத்திருக்கா. குழந்தன் மேல எவ்வளவு பாசமும் எவ்வளவு நம்பிக்கையும் ஒரு மகனுக்கு இருக்குமானா, ஒரு பெண்ணுக்கு இருக்கும்னு சொன்னா இந்த அளவுக்கு உரிமையோட படுக்க முடியுமா? குழந்தனார் மடியில தலைய வச்சு ஒரு மகனை தூங்க முடியுமா? இப்ப உள்ள காலத்துல, இப்ப உள்ள காலத்துல படுத்தா பிரிச்சு மேஞ்சிருவான். அதானே அவள் குழந்தன நினைக்கவில்லை, குழந்தையா நினைச்சிருக்கா. ஆமோ அமையா மகனே மடியில படுத்து கண்ண சென்று உறங்குவதை இளைய பெருமாள் பார்த்தார். அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் நமக்கு தக்க தருணம். ஆமோ அமையா உண்மையை சொன்னமானால் நம்ம மகனே நமக்கு ஏதாவது சாபத்தை கொடுப்பான். நமக்கு ஏதாவது சாபம் கொடுத்துருவா என்று எண்ணம் கொண்ட இளைய பெருமாளானவர் ஆமோ அமையா தன் மடியானது எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உயரத்துக்கு ஆற்று மணலை குமித்தார் அல்லவா. அன்னி சீதா பிராட்டி தலையை தூக்கி ஆற்று மணலில் வைத்தார். ஆற்று மணலே வைக்கின்றார். கண்ணை மூடி தூங்கி கொண்டிருந்த சீதாதேவி, அந்த சீதாதேவியே அவ கண்ணை முழித்து படக்கணு முழிச்சு பார்க்க குழந்தனார் செய்த வேலையை கண்ணால கண்டு அவர் வேலை செஞ்ச பார்த்து ரொம்ப சங்கடப்படுதாளே. என் குழந்தா இளைய பெருமாளே, ஐயா இளைய பெருமாளே, என் தலையானது உங்கள் மடியில இருப்பதற்கு உங்களுக்கும் மனமில்லையா குழந்தா? உங்களுக்கு மனமில்லையா ஐயா? ஆற்று மணலை குமிப்பதென்ன குழந்தா? என்ன குழந்தா? அன்னி தலையை தூக்கி வைப்பதென்ன குழந்தா? நான் உங்களுக்கு என்னையா குறை வச்சேன், அப்படி வெறுக்கு பேசுதிய என்று இளைய பெருமாளை பார்த்து சீதாதேவி கேட்கும் போது அமையா அப்பதான் இளைய பெருமாள் கண்ணீரை தாரதாரக வடித்தார். கண்ணீரை தாரதாரைய வடிக்க அப்பதான் இளைய பெருமாள் உண்மையை சொல்ல போகிறார். என்னையா சொல்ல போகிறார்? மன்னியரே மதினி அன்னியரே மதினி அம்மா அண்ணனுட தேவி அம்மா மனம் பார்க்க வேணும் என்று அம்மா கூட்டி கொண்டு வரலை அம்மா. இந்த மனத்தில் விட்டு போக வந்தே ஒத்தையில கொண்டு வந்து உயிர் மோசம் செய்ய வந்தே தனிமையில் கொண்டு வந்து தற்கொலையும் செய்ய வந்தே வனத்தில் விட்டு போக வந்தே வண்ணார் சொன்ன வார்த்தையாலே அண்ணன் ரகுராமன் வனத்தில் கொண்டு விடவும் சொன்னார். மாட்டேன் என்று மறுத்ததாலே எங்கள் அண்ணன் ரகுராமன் தற்கொலையே செய்ய போனார். அண்ணனை இழக்க மனம் இல்லாமல் ஒத்தையில கொண்டு வந்து இந்த மனத்தில் விட்டு போக வந்தே இளைய பெருமாள் சொல்லும் போது காதில் கேட்ட ஜானகியா மனம் பொறுக்க முடியாமல் கண்ணீரையும் வடி
அடிப்பாளா கதறி கதறி அழுவாளா தான் இளையோனே உங்களுக்கு என்ன செய்த அண்ணனுக்கு என்ன செய்த அம்மாவுக்கு என்ன செய்த ஒரு பாவமும் செய்யாத உத்தமி ஜானகி அவளாக கொண்டு வந்து விட நியாயம் உண்டோ என்ன ஒத்தையில கொண்டு வந்து மோசம் செய்யலாமா ஒரு உயிரா இருந்துட்டாலும் உத்தமிக்கு கவலை இல்லை ஒரு உயிருக்கு இரு உயிரா நாட்டை விட்டு வர போது 40 நாள் கற்போம் ஐயா ஊரை விட்டு வர போது ஒரு மாத்த கற்போம் ஐயா கொழுந்த இளையோனே வயத்தில் இருப்பது அயோர்த்தி முதலல்லவோ அண்ணனுடைய சொத்தல்லவோ குழந்தையத்தான் இழப்பதற்கு அணுகளவும் மனமும் இல்லை எல்லாம் செய்வீரோ எங்களவும் தெரியாது வார போது மார்மூணு பேரும் வந்து சொன்ன போது நானும் கேளாமல் வனம் பார்க்க வந்தேனையா கண்டது ஒரு சமனம் அல்ல எல்லளவும் பயமும் இல்லை குழந்தையை இழப்பதற்கு எல்லளவும் கவலை இல்லை கொழுந்தா இளையோனே கொஞ்சம் நேரத்தில் வாபூலி சிங்கம் வந்தா இல்ல முழுங்கிடுமே மாண்டாலும் மடிந்தாலும் வயத்தில் இருப்பது அண்ணனோட முதல்லவோ ராமனோட சொத்தல்லவோ இழப்பதற்கு மனமும் இல்லை இப்படி செய்வீரோ எல்லளவும் தெரியாது அவளாக கொண்டு வந்து பள்ளி கொடுக்கலாமா கொண்டு வந்து மோசம் செய்யலாமா இல்ல கொண்டு வந்து செய்யலாமா அக்கமில்லை பக்கமில்லை அக்கமில்லை பக்கமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை இளையோனே இந்த மோசம் செய்யலாமா மரவத்தி சண்டாளிக்கு ஆத்தாங்கரையோ அழகான தந்தி மரம் மரவத்தி சண்டாளிக்கு அதுல அமர்வதற்கும் நலலும் இல்லை என்ன ஆதரிப்பார் யாரும் இல்லை
நனலும் இல்லை எங்களை ஆதரிப்பார் யாரும் இளையோனே குலுங்காத தந்தி மரம் நாம் பாதரத்தி சண்டாளிக்கு குழுந்ததொரு நலலும் இல்லை சண்டாளிய கொண்டனைப்பார் யாரும் இல்லை ஐயா கொண்டனைப்பா யாரும் இல்ல ஊருக்குத்தான் போன உடனே சீதாதேவி மாண்டேன் என்று எங்க அப்பா ஜனகனுக்கு சொல்லிடுங்கோ. நல்ல பையன் கோயில போட்டுருக்க ஓசு காப்பியை வாங்கி கொடுக்காமல பேச்சு தங்கமான பிள்ளை 10 ரூபா செலவழிக்க மாட்டான். அதானப்பா 12 ரூபா இருந்தா அடிமடியில கட்டிட்டு வீட்டுக்கு ஓடி இருக்க மாட்டான். கோயில போட்ட காப்பி அவ கையால ஊத்தி கொடுக்கா பாசம். அந்த பாசம் யாரு மாமியிடும் சொல்லிடுங்கோ நான் பாதவத்தி மாண்டேன் என்று கொழுந்தன் பரதனிடம் சொல்லிடுங்கோ சொல்லிடுங்கோ. பெருமாளே நீங்கள் ஊருக்கு போன உடனே அடுத்த வருஷம் இதே நாள் இதே கிழமை இதே நட்சத்திரத்துல உங்கள் அண்ணாவும் நீங்களும் சேர்ந்து அருக்கரைக்கு சென்று சீதாதேவி மாண்டு போனா என்று சொல்லி என் பேரை சொல்லி எள்ளும் தண்ணி இறைச்சிடுங்க கொழுந்தா. ஆமா கொழுந்தா அப்படின்னு சீதாதேவி கண்ணீரை வடித்து முட்டி முட்டி அழுத ஆத்து மணலில். ஆமா அதையெல்லாம் காது கொடுத்து கேட்ட இளைய பெருமான் 2 கரம் எடுத்து வணங்கி நூட தேவி அம்மா ஊருக்கு போக மாட்டேன் நாடு வேண்ட நகரம் வேண்டாம் சொத்து வேண்ட சுகமும் வேண்டாம் எனக்கு மண்ணு வேண்ட மனையு வேண்டாம் வனமாறையில உங்களுக்கு பிள்ளையாக உங்களுக்கு மகனாக உங்களோடு வாழ போறேன் பெருமான் சொல்லும் போது ராமன் தேவியான ஜானகி பெண்ணானவள் என் கொழுந்தா இளைய பெருமாளே என்னிடத்துல கபட நாடகமா போடுகிறீர்கள். ஆமா முதல்ல அண்ணனை இழப்பதற்கு மனமில்லாமல் கொண்டு வந்து இந்த காட்டுல விட போறோம்னு சொன்னீங்களே, இப்போ நான் ஊருக்கு போக மாட்டேன் உங்களுக்கு மகனாக இருப்பேன் என்று சொல்லுகிறீரே கொழுந்தா. உங்க சொல்ல நம்பித்தான் அந்த கெடுக்கே வந்திருக்கேன். ஆமா அப்படி என் மேல பாசம்னு ஒண்ணு இருக்குமான எனக்காக நீங்க ஊருக்கு போய்த்தானாக வேண்டும் கொழுந்தா. இந்த வனத்துல என்னோடு மகனாக நீங்கள் இருந்தாலும் உங்க அண்ணனாகிய ராமபிரான் என்ன நினைப்பார் தெரியுமா? என்ன நினைப்பார்கள்? நம்ம தம்பியான லட்சுமண பெருமாளை கூப்பிட்டு சீதாதேவிய வனத்துல கொண்டு விட சொன்னோமே,
போன தம்பி இன்னும் திரும்பி வரவே இல்லையே. இல்லையா அந்த வனத்துல நம்ம தம்பி கூட இருந்து வாழ்வு செஞ்சுக்கிட்டு இருக்கா போலுக்கு சீதா பிராட்டி. ஆமா குரு கணக்கு போடுதான். அவர் கள்ள கணக்கு போட்டுருவாரு. ஆமா ஆமையா. கெட்ட நினைப்பு நினைச்சிருவாரு கொழுந்தா. ஆமா எனக்காக நீங்க ஊருக்கு போய்த்தான் ஆக வேண்டும் கொழுந்தா. கொழுந்தா இந்த சீதா தேவி சொல்லும் போது இளைய பெருமாள் லட்சுமணனும் விட்டு விட்டு மியர் வனமாதியில இளைய பெருமாளானவர் சீதாதேவிய விட்டு விட்டு அரமனைக்கு திரும்புவார மியர் வனமாதியில ராமன் தேவி ஜானகியா தனிமையில் இருப்பாளா. பக்கமில்லை பக்கம் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை தனிமையில் இருப்பாளா. காலமியர் வனமாதியில 2 வருட காலம் மழை கிடையாது. பஞ்சமா இருக்குதையோ பாலை மனமா இருக்குதையோ. சீதாதேவி போன நாளா ஆள வைத்த நாள் முதல்ல காலமியர் வனமாதியில முன்னல் புடியுதையோ மழை பொழியுதையோ. சரஸ்வதி நதிக்கரையில் கரை பூரண்டு ஓடுதையோ. மரங்கள் எல்லாம் பூத்து சொரியுதையோ. மரங்கள் எல்லாம் உதுருதையோ. தேவி போனதாலே அழகாத மரங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் உதுருதையோ. வாலிமியர் வனமாதியிலே கடுவ புலி சிங்கம் அல்ல காட்டு யானை மிருகம் அல்ல தண்ணீர் குடிக்க வாரவாது ஆத்தங்கரை வாரத்தில் சீதாதேவி இருக்க கண்டாள். சீதையுட அழகை கண்டு எறும்பும் முதல் யானை வரை அடியள்ள கும்பகவன் தேவியோ பச்சம்மாள் தேவியாரோ சூரியனோ சந்திரோ பக்கத்துல போனமானோ நமக்கு எறும்பு முதல் யானை வரை சீதாதேவி பக்கத்தில் எள்ளவும் போகலை தடுக்கி அப்பாலை மிருகம் எல்லாம் ஓடுதையோ. அப்பேற்பட்ட வனமாதியில வாலிமியர் வனமாதியில வரும் 30 வயதாச்சு சடைகளோடு முடிகளோடு சன்னங்காசி கோலத்தோடு தாடை மூடி தாடியோடு பாரவ மன்னன் போனே அரசி போலையல்லோ அரணசாலை கட்டியல்லோ வால்மீகி ரிஷி அவரும் கவலையுமாயி அவள கவலையோடு இருப்பாள். அவளை கண்ட நேரத்தில் வால்மீகி ரிஷி அவரும் எவ்வளவு தெரியல அருள் பூரி கந்தனுக்கு முத்திரந்த கணபதிய அருள் பூரி மலையாளத்து பகவதிய பகவதிய வாக்கில் வந்து
வந்தாத்தான் ஓடி வந்து சுவாமி ஓடி வந்து குறிமுகத்தில் தொலங்க வேணும் ஐயா தொலங்க வேணும் ஓடி வந்து புரியாதேதான் தொலங்க வேணும் உருட்டுக்கும் பெரட்டுக்கும் ஆடிவாய ஜக்கம்மாவே ஒம்போது கம்பளமே ஆடிவாய ஜக்கம்மாவே தாயான பேச்சியம்மா சர்க்கார்க வேணுமம்மா பாதாள கண்டியம்மா பாலனுக்கு அருள் புரிவாய் கோடாங்கி கிழவனுக்கு இந்த முகத்தில் தொலங்க வேணும் அம்மா தொலங்க வேணும் பொறுமையா வா, ஏன் அவசரப்படுத? பிள்ளைகள் பயந்துட போது பையவா ஐயா. அப்பா என்னப்பா இப்படி மிரட்டினா பிள்ளைகள் பூரா பயந்துடும். அப்புறம் அடுத்து ரெண்டு கோடாயை பார்க்கணும். பொறுமையா வாங்க. ரொம்ப ஓட போவோம், ரொம்ப வர போறியா? அப்பா என்ன இருக்கா? கை கால் ரொம்ப ஆடு, சரக்கு ரொம்ப அடிப்பியா? அதை அடிச்சுத்தானே இந்த நிலைமைக்கு நான் இப்படி இருக்கேன். சரக்கு அடிச்சதான் கொஞ்சம் வாங்கி சொல்லி இருக்கு. ஜெயிச்ச பக்கம் தெரியல. அப்பா கருப்பத்தேவரே. ஐயோ கருப்பத்தேவரே, உண்டுமுன்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். அம்மா என்கிட்ட எதுவுமே மறைக்காரும் என்கிட்ட. ஆட்டையா ஆட்டு சாமி போன வெள்ளிக்கிழமை அன்று என்ன யாரையா செல்ல போட்டிருக்கா? யார் அது? செல்ல அமர்த்தலன்னா செல்ல பிடிக்க உடைச்சிருவேன். அப்படி மிரட்டாத பயாம பயந்துட போறாங்க. பொறுமையாப்பா. போன வெள்ளிக்கிழமை அன்று பெரிய கருப்பத்தாவரும் சின்ன கருப்பத்தாவரும் சரி வேட்டநாய கையில் பிடிச்சு மேல் காட்டுக்கு வேட்டைக்கு போனது உண்டா? உண்டு 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 உண்டு. தலைவாசல்ல நில தட்டுச்சா? தட்டுச்சுல. ஆண்ட அலறிச்சா? அழுகுரல் கேட்டுச்சா? கூவச்சா? குலாவ சத்தம் கேட்டதப்பா? கேட்டுதா? டக்கு டக்குன்னு சொல்லு. ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா சாமி. அதுக்கப்புறம் என்னாச்சு? மேல்முகமா போய் குறிச்சிக்குளங்கரையில நீங்க ரெண்டு பேரும் வேட்டை கிடையாம ஆலமரத்துல உட்கார்ந்தது உண்மைதானா? போனியாடையா? ஆமா சாமி, ஆமா சாமி. அப்படி ஆலமரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு எருக்கல மூட்ல இருந்து சரி ஒரு வெள்ள முயலானது வெளியே வந்துச்சா? வெளியே ஓடியாச்சாடா? ஆமா சாமி. வேட்டநாய அவுத்து விட்டேடா? அவுத்து விட்டேன் சாமி. அந்த வெள்ள முயல் வேட்டநாய எதிர்த்துதா? போச்சு சாமி. ஆமாய்யா. அந்த வெள்ள முயலா வந்தது யார் தெரியுமாப்பா? யார் சாமி? நான் தான். ஓஹோ, ஏன் நெஞ்சில் அடிக்கா சாமி? நான் தான்ப்பா. நாளைக்கு குழந்தை அடிக்க ஆள் வேணும்ல. குறிச்சி குளங்கரையில குறிச்சுடையார் ஐயனாருடைய அருளாலே சரி குளத்தங்கர ஓரத்துல கொலுவிருந்த கருப்பசாமி அப்பானா. நீ அந்த ஆள் தானா? புது தெற்குப்பட்டி ஆயிரகுல மக்கள் வணங்கி வரக்கூடிய கருப்பசாமி அப்பானா. அந்த கருப்பசாமியா? உன்னை அடிமை பிடிப்பதற்காக நான் கூட வந்திருக்கப்பா. ஆமோ அம்மையா. கருப்பத்தேவர் ரெண்டு பேரும் வேட்டை இல்லாம கவலையோடு கீழ்முகமா வரும்போது நான் கூட வந்திருக்கப்பா. கருப்பசாமி கூட வந்திருக்கப்பா. சின்ன கருப்பத்தேவருக்கு ஓடக்கரை ஓரத்துல ஊரணி இருக்கா? இருக்கு இருக்கு. ஊரணி இருக்கா? இருக்கு. இப்ப தண்ணிலாம் இல்ல. சின்ன கருப்பத்தேவருக்கு மூச்சில்லாம அப்படி கிறக்கமா வந்து படுத்தாரா? ஆமா சாமி, ஆமா. அந்த ஊரணிக்கரையில இரண்டு கையால தண்ணீரை கோதி நீர் குடுத்தியாரா? அது உண்மைதானே சாமி, கொடுத்தோம்ல.
அந்த இடத்துல நான் அவரை அடிச்சுட்டப்பா. ஓஹோ, பொறுமையாங்க. என்னால முடியலப்பா. இல்ல சாமி, அந்த இடத்துல ஓடக்கரையில ஒரு நிலையத்தை நான் வாங்கி அங்க உட்கார்ந்து இருக்கப்பா. அந்த ஓடக்கரையில ஒரு நிலையத்தை உட்கார்ந்துருக்க பாத்தியா? எப்பா என்னையா? கீழே பிள்ளையார் குளத்துல வந்து 8 நாளா நான் உட்கார்ந்து இருக்கேன். யாருன்னு யாராவது பாத்தீங்களா? வந்து 8 நாள் ஆச்சு, நான் பாக்கலையே. ஏமசாம நேரத்துல யானை போல சத்தம் கட்டுதாப்பா. ஆமா சாமி. ஐயா தவளுக்காரர சாமி, உண்டுமனா உண்டுன்னு சொல்ல, இல்லன்னா இல்லன்னு சொல்ல. இந்த கற்பங்கிட்ட ஆமா, உண்டுனா உண்டுன்னு சொல்ல, உண்டுன்னு சொன்னா அடிக்க முடியும். நான் சும்மா விட மாட்டேன். இல்ல அடிக்க முடியாது. உண்டா? ஆமா சாமி. வீடு தீப்பிடிக்கி வீட்டுக்கு சேதம் எல்லாம் ஆக்கிட்டேனப்பா. அது நான் தான்ப்பா. திரும்பி சாமி. தொட்டல் தீப்பிடி தேடிய தொட்டல் பிள்ளைக்கு சேதம் எல்லாம் ஆக்குறது நான் தான்ப்பா. அது காத்து கொடுத்த நான் தான் பாத்துக்கோ. நான் தான்டா கருப்பசாமி. நமோ அமையா. உங்களை அடிமை பிடிப்பதற்காக நான் வந்திருக்கப்பா கருப்பசாமி. வந்திருக்கப்பா. எப்பா என்ன? தெக்கடிக்கிறாப்பா, நாயனக்காரப்பா, பம்பக்காரப்பா. ஒன்னதானே காங்கே பாக்காம காங்கே காதே கேட்கல. காங்கே பாக்காவா காங்கே உம்மத்தாமியா. என்னய்யா அவர் மிரட்டாயிரும், ஒளியாதரும். பயந்துடுவாரு. தூணுல ஒளிஞ்சா நான் உண்மை விடுவேனா? ஓரமா போறதுக்கு உரிமை எட்டு வரும். முன்னால வந்துட்டு போறீங்க. ஏன் முன்னா வந்து அடிமையா மேலத்தை? நான் தான் கருப்பசாமி. அம்மோ அமையா. பயப்படாம வரும். நானும் ஒரு தொழிலாளி, நீர் ஒரு தொழிலாளி தான். பயப்படப்படாது. பயப்படாது. கருப்பசாமி தூக்கின மாதிரி இருக்க. உலகத்துல எத்தனையோ கருப்பனை நீர் பார்த்திருக்கலாம். கருப்பன ஜெயிச்சு வாரியா இருக்கான். ஆனா இந்த கருப்பனை மாதிரி உலகத்துல பார்த்தது உண்டா? அம்மோ அமையா. பொறுமையா வாங்க, பொறுமையா வாப்பா. நான் தாப்பா கருப்பசாமி. ஓடக்கரையில சின்ன கருப்பை தவிர சரி கீழே சாச்சு போட்டது நான் தாப்பா. நான் தான் ஐயா, நான் தான். ஊருக்குள்ள வந்து 8 நாளா நான் ஒரு வாரமா காத்திருக்கேனே. ஒரு வாரமா காத்திருக்க, திரும்பி நீங்க பாக்கலையே. என்ன விரட்டுவதற்கு நீ கோடங்கை தேடி வாரியாங்க. என்ன விரட்டுறதுக்கு கோடங்கை தேடி பிடிக்க. அடே கருப்பத்தவர. ஓ என்ன சாமி? கோடாங்கியா வந்து நிற்பது இப்ப நானும் கருப்பசாமி தாப்பா. நானும் ஒரு கருப்பன். மலையாளத்து கோடாங்கின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல கிடையாதுப்பா. நான் தான் கருப்பசாமி. நான் தான் ஒரிஜினல், அவன் டூப்ளிகேட். இன்னையில இருந்து அங்க வா. திருநாரடியா. இடப்பா. அப்பா கேட்டா மகன் எடுத்து கொடுக்க மாட்டேங்க. ஒரு அறைய போட்டு டாக்குன்னு பேஞ்சு போவேன். போட்டோம்னா கதையே வேற மாதிரி ஆகிரும். பெறவே திருநாரே அதுல இல்ல. வெறுங்கப்பரை தூக்கிட்டு வரான் பாரு. அப்புறம் இருக்குல்ல ஐயா. அப்பா இன்னையில இருந்து கீழே பிள்ளையார் குளத்துல உள்ள மரவர் குல மக்கள் எல்லாம் ஐயா போதும். பெரிய கப்பறனா கருப்பசாமிக்கு தாங்க முடியாது. தாக்க முடியாது, தூக்கி போடணும்ல. கீழே பிள்ளையார் குளத்துல இருந்து மரவர் குல மக்கள் எல்லாம் சரி மேல பிள்ளையார் குளத்துக்கு தென்புறத்துல ஊரணிக்கரை ஓடக்கரை ஓரத்துல எனக்கு ஒரு முதலாவது நிலையத்தை போடப்பா. நிலையத்தை போடப்பா. போடுதேன் சாமி. முதலாவது நிலையம் போட்டு ஓடக்கரை கருப்பசாமின்னு ஒரு பேரை கூடப்பா. அங்க ஒரு கொடை போட்டு கொடுப்பா. வீட்டு கொடை உனக்கு நிலையமா. அடுத்து நான் ஊருக்குள்ள கோடாங்கிய வந்ததுனால சரி ஊருக்கு மத்தியில என் அம்மா இருக்காளே தாந்தோணி அம்மா. ஆமா இருக்கா, வாங்க இருக்கா ஊருக்குள்ள. இந்த ஊரை காத்துக்கிட்டு இருக்கா தாந்தோணி அம்மா. அம்மா ஊரை காத்திருக்காளா? அவளுக்கு நான் அடிமையாக இருந்து தாந்தோணி அம்மா சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு இந்த ஊர் மக்களை நான் காப்பாத்தி தரப்பா. நான் அப்படி விளக்கையே. ஊருக்குள்ள ஒரு நிலையத்தை போடு. குறிச்சியுடையார் ஐயனாருக்கு குறிச்சி நகர்ல ஒரு நிலையத்தை போடு. ஒரு நிலையத்தை போட்டுருதேன். ஆட்டும் சொல்லி இல்லன்னு சொல்லப்பா. நான் போறேன். ரொம்ப பயம் காட்டுற போட்டுதேன்ப்பா. போட்டுருவேன். ஊருக்குள்ள அரச மகன் தவசநாதன் அண்ணாதி சிவனந்த பெருமாள் என்று ஒரு நிலையத்தை போட்டுருவேன். அப்பதான் காலையில செம்பான பொங்கல் செங்கடாய் பலி கொடுக்க முடியும். எல்லாம் கொடுக்க முடியாது. பேச்சி அம்மனுக்கு ஒரு நிலையம். சரி பாதாள கண்டியம்மாளுக்கு ஒரு நிலையம். நம்மளுக்கு ஒரு நிலையம் போடணும் ஐயா. தவசநாதனுக்கு ஒரு நிலையம், இருளப்பனுக்கு ஒரு நிலையம், சப்பானி மாடனுக்கு ஒரு நிலையம். அவன் ஜப்பானி மாடனுக்கு ஒரு நிலையம்.
களவாய் மாடனுக்கு ஒரு நிலையம், அவருக்கு ஒரு நிலையம் போட்டாச்சு பக்கத்துல. கருப்பசாமிக்கு ஒரு நிலையம், ஆமையா. சுடல முண்டனுக்கு ஒரு நிலையம், ஆமா முண்டா அவன் தம்பிக்கு வேற முண்டா. சேருபாரனுக்கு ஒரு நிலையம். ஆமா ஆமையா. இத்தனையும் போட்டாலும் இந்த ஊர் மக்களை நான் முள்ளு முறியாம முடிந்த பூ பாடிடாம காத்து வருவேன். ஊருக்கு நேரம் கீழ்புறத்துல உருதமாட இருக்கா. உருதமாட எங்க அண்ணன், எங்க அண்ணன் பெரிய அண்ணன், அவன் எனக்கு துணையா நிற்பான். அவன் உருதமாட. ஊருக்கு நேரம் தென்புறத்துல காட்டு மாட நிற்கான். காட்டு மாட, அவனே எனக்கு உறுதுணையா இருப்பான். அவன் உறுதுணையா இருப்பான். அவன் தான் பெரிய மாடன். அண்ணன் கூட கொடுக்கணும், அண்ணன் கூட அதெல்லாம் போட்டுருவான்ப்பா. கவலை போயாம மிரட்டாத. மிரட்டலப்பா, நான் உரிமையா சொல்லப்பா. நான் வந்ததை தானே சொல்றேன், நான் சும்மாவா சொன்னேன். என்னப்பா இதை பாடாப்படுத்துது. ரொம்ப காலில் அடிக்காத ஓயாம. பிறகு இப்பதான் முடிச்சிருக்கான் பையன். தெற்குப்பட்டியில குறிச்சிக்குளம் கரையில அவங்க நல்லா கும்பிடலப்பா. நல்லா எனக்கு வயத்தாத சாப்பாடு கொடுக்கலப்பா. நல்ல சாப்பாடு தெரியல. 2 கடை பாக்கி. அதனாலதான் உங்ககிட்ட நிலைய வாங்க வந்திருக்கப்பா. கருங்கடை தருவியப்பா. எல்லாம் செய்வீங்களா? அதெல்லாம் ஒரு மாதிரி போடுதான் பாத்துக்கோ. அப்படி செய்தீங்கன்னு சொன்னா சரி, இன்னையிலிருந்து இந்த கிராமத்தில் உள்ள மக்களை, கிளப்புலர் உள்ள மக்களை, அம்மா மக்களே, முடியாம முடித்தபோ வாடிடாமல் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு நான் காப்பாத்தி தரப்பா. வாழைக்கம் போப்பா. விடி வழக்கை சத்தியத்தை, இந்த வழக்கை சத்தியம் விடி திருநாரு கொண்டாங்க. முடிச்சிட்டா ஐயா. பொய் சொல்லாத. போனவனுக்கு நாமத்த குப்புற போடு. விளையாட்டா நினைக்க என்னைக்கு விளையாட போறேன். உன்னை என்னைக்கு விளையாண்டுருக்கேன், என்னைக்கு விளையாட போறேன். ஆந்தாப்பா கருப்பசாமி. கொடி ஐயா டக்கு போதுங்க. 40 வருஷத்துக்கு முன்னால முதல்ல அந்த ஊருக்கு செங்கோட்டையில இருந்து என் மகனை நான் வெள்ளுக்கு கூப்பிட்டு இருந்தேன். ஆமோ அமையா. அந்த காலத்துல எவனோ மலையாளத்துக்காரன் வந்திருக்கான்னு சொல்லி சரி பல பேரு பல விதமா பேசினாங்க. அதுக்கு கூட என் மகன் வருத்தப்படல. நான் அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். தொழில் அது இல்லையா? ஆனா மகுடம் அடிப்பதற்கு ஒரு அண்ணாவி பேர் வாங்கின அண்ணாவி இந்த ஊருக்கு வந்திருந்தான். அது யாரு? பண்டரமா மகுடக்கர அண்ணாவி. அந்த மகுடக்கர அண்ணாவி இந்த சின்ன பையனை கூப்பிட்டு சரி ஏன்டா அந்த ஊருக்கு நீங்க எல்லாம் அண்ணாவி இழுக்க வந்தீங்க? இந்த ஊரு மோசமான ஊரை. ஆமா, நான் மகுடம் போட்டுட்டோம்னா எந்த வெல்லும் பிடிக்காதுன்னு அந்த பையனை வருத்தப்பட வச்சாப்பா. நான் கருப்பசாமி இருக்கும் போது 40 வருஷத்துக்கு முன்னால அந்த வெள்ளடிக்க வந்த செங்கோட்டைக்கார பையன் சரி என்ன அடிபணிஞ்சு என் பாதத்துல வந்து விழுந்தான். நடந்தது உண்மையா சொல்றேன். உண்மையா சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு நான் தாப்பா வலது கை பக்கத்துல இருந்தேன். நான் தான் என்னப்பா அவனுக்கு ஞாபகப்படுத்தி பாரு. அன்னையில இருந்து நேரம் வரைக்கும் என் பிள்ளையா நினைச்சு அவனை வச்சு வாழ வச்சிருக்கப்பா. என் பிள்ளையா நினைச்சு அவனை வாழ வச்சிருக்கேன் பாத்துக்கோ. அந்த மகுடக்காரன அன்னையில இருந்து நேரம் வரைக்கும் இந்த ஊருக்கே கூப்பிட விடாம ஆக்குறது நான் கருப்பசாமி தான். அது நான் தான். தெரியுமா? தெரியுமா? பிறகு வில்லும் மகுடம் தான் உண்ட தவிர, வில்லும் மேளமும் தான் உண்ட தவிர மகுடம் கிடையாதப்பா. மகுடம் கிடையாதுப்பா. என் இடத்துக்கு என் புள்ள வில்லு படிக்க வரும்போது மகுடம் எதுக்கு? என் பிள்ளை மெயின படிக்கானே தேவையா? பிறகு அப்பேற்பட்ட கருப்பசாமி சரி வில்லடிக்க வந்த என் பையனுக்கு பிள்ளைக்கு வலது கையா அன்னைக்கு நின்ன இன்னைக்கு நின்ன எப்பவும் நிற்பேன். அன்னைக்கு நின்ன இன்னைக்கு நின்ன எப்பவும் நிற்பேமா. இந்த ஆண்டவனான கருப்பசாமியான கோடாங்கியானவர் அமையா கோடாங்கி தட்டி குறி சொன்ன காரணத்தினால கீழ பிள்ளையார் குலத்தில் உள்ள மறவர் குல மக்கள் எல்லாம், அந்த மறவர் குல மக்கள் எல்லாம் எல்லாமே உண்மை என்று நம்பி நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் குறித்து முதலாவது நிலையை எங்க போட்டாங்க தெரியுமா? எங்க போட்டாங்க? மேல பிள்ளையார் குளத்துக்கு நேர தென்புறத்துல ஓடக்கரை ஊரணிக்கரையில, அந்த ஓடக்கரையில ஓடக்கரை கருப்பசாமி என்று மண்ணால பீடம் போட்டாங்க. முதல்ல அங்க ஒரு நிலையம் போட்டாங்க கருப்பனுக்கு. இப்ப தான் கல் சிலை அடிச்சு வச்சிருக்கு. ஆமா, இப்பதான் கல் சிலை எழுப்பிட்டு இருக்கு. அங்க அரச மகன் தபசுநாதன் அண்ணாவே சிவன் பெருமான் என்று ஆமா ஆமையா பேச்சு பிரம்மராட்சதை தலவாய் மாடன்னு நிலையத்தை போட்டார்கள். தலவாய் மாடனுக்கு நிலையத்தை போட்டாங்க. அதுக்கு அடுத்தாற் போல கீழே பிள்ளையார்களும் ஊருக்குள்ள, அந்த ஊருக்குள்ள இப்ப ஏற்பட்ட வட்ட வட்ட பொட்டலில ஊர் மக்கள் பரவர் குல மக்கள் ஆமா ஆமையா
செவனடைந்த பெருமாளுக்கும் தலையம்மாது போடுவாரா பேச்சி அம்மா கண்டி அம்மா நல்ல தம்பீரனுக்கும் பணிமாடன் இருளப்ப சாமியே தளவை மாடனுக்கும் கருப்பனுக்கும் மாயாண்டி சுடலைக்குமா முண்டனுக்கும் சாமி கிட்ட போட்டல்லவோ கோடை நடத்துவாரா கருப்பனுக்கு கூடையும் நடத்துவாரா கருப்ப சுவாமிக்கு போட்டு பரம்பு கட்டி குலவாழ நட்டி கிழமை குடியழைத்து வெள்ளி நல்ல கிழமையில கீழாயும் செம்பானையும் பூசை செய்து தீயான கொடை விழாமா வெள்ளிக்கிழமை ஜாமம் போல கடப்பு காட்டு தீபம் ஆக்கி முரசோடு கூட்டத்தோட நடக்குதையா ஊரில் உள்ள மக்களையும் மேல மேலும் ஆண்டவன் தன் கருப்பசாமி வந்து முறையிடாமல் அம்மா